இங்க இனியா பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு, எங்க வீட்ல யாருக்குமே பார்ட்டின்னு சொல்லாம, அதாவது எனக்கு முக்கியமான ஸ்டடி, அது எல்லாரும் குரூப் ஸ்டடி பண்றோம்னு சொல்லி, பொய் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு கிளம்பி போயிடுறாங்க. இது வீட்ல இருக்க யாருக்குமே தெரியவும் இல்ல. அதேபோல எங்க வீட்ல வந்துட்டு போட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு, இங்க எல்லாருமே அந்த போட்டிய பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. அங்க போட்டியெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டியில வந்துட்டு எங்க பாக்யா தான் வந்துட்டு வின் பண்றாங்க. இதனால இந்த கோபியால இத தாங்கிக்கவே முடியல. எங்க கோபி வந்துட்டு 2ண்ட் பிளேஸ் பிடிச்சாலும், இந்த கோபிக்கு வந்துட்டு பாக்கியா முதல்ல வந்தது இங்க பிடிக்கல. அப்பதான் எங்க ஈஸ்வரி கோபிய பார்த்து சொல்றாங்க, "நான் தான் அப்பவே சொன்னேன்ல கோபி, உன்னால இங்க பாக்கியா உயரத்த தொடக்கூட முடியாதுன்னு சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லி தெனவட்டா பேசுறாங்க. இதனால கோபி ரொம்பவே அசிங்கப்பட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அழுகவும் ஆரம்பிச்சுறாங்க. தன்னுடைய அம்மா இப்படி தனக்கு சப்போர்ட்டா இல்லாம பாக்கியாவுக்கு துணையா நிக்கிறாங்களே நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கவலையில இருக்கிற கோபி நேரா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட அதாவது அங்க போயிட்டு அங்க ட்ரிங்க் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்க ராதிகா வந்துட்டு எப்படியும் இவர் இது போல தான் வருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும் நினைச்சிட்டு வீட்ல இருந்துட்டு இருக்காங்க. இங்க கமலாவும் ஊருக்கு போனதுனால மையுவும் ராதிகாவும் வீட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல அந்த சந்தோஷத்துல தான் இங்க வந்து பாக்யாவும் இருந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர பாக்யா ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக ஸ்வீட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல எல்லாருக்காகவும். இதை நினைச்சு பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் எழில் வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய படம் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு அந்த கவலையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இனியா வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க. இங்க பாக்யாவுடைய ஃபோன் வந்துட்டு அந்த சமையல் செய்யும்போது சைலண்ட்ல போட்டதுனால அவங்க ஃபோன் சைலண்ட்ல இருக்கு. அதை எடுக்க கூட இல்லை. அவங்க மறந்துட்டு இங்க வீட்டில் ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்களும் இதை கவனிக்கல. இங்க இனியா 2 டைம் கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் அட்டன் பண்ணல உடனே சொல்லிட்டு இங்க யாருக்கு கால் பண்றாங்கன்னா அவங்க அண்ணன் எழிலுக்கு பண்றாங்க. அங்க எழில் வந்துட்டு ரொம்ப கவலையா இருக்கிறதுனால அவங்களும் ஃபோன் எடுத்து கூட பார்க்கவே இல்லை. அதே போல செலியனுக்கு பண்ணா செலியன் இங்க தன்னுடைய குழந்தையோட கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி யாருமே ஃபோன் பண்ணல, யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்களே நினைச்சு இனியா ரொம்ப கவலைப்படுறாங்க. அடுத்து யாருக்கு பண்றது என்ன பண்றதுன்னு புரியாம இங்க தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க இனியா. சரி, வேற வழியே இல்லை, நம்ம டேடிக்காவது சொல்லுவோம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே டேடி மேல கோவத்துல தான் இருக்காங்க, எனக்கும் கோவம் இருக்கத்தான் செய்தானே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு டேடிக்கு ஃபோன் பண்றாங்க. அப்பதான் எங்க வீட்டில் வந்துட்டு கோபி ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து படுத்திருக்கிறதுனால அவங்க கூட ஃபோன் அட்டன் பண்ணல. 2 டைம் கால் வருது. என்னாச்சு, இந்த ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, இவர் ஏன் தான் அப்படி இருக்காருன்னு தெரியல, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட போய் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துடுறார் நினச்சி ரொம்ப கோவப்பட்டேன். எங்க ராதிகாவும் அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. எதுக்காக இனியா ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபோனை கையில் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. சரி, நம்மளே திரும்ப கால் பண்ணணும்னு நினச்சிட்டு இங்கே திரும்ப கால் பண்ணுறாங்க. உடனே இனியா எடுத்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க டேடின்னு சொல்லிட்டு. என்னாச்சு இனியா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் ராதிகா பேசுகிறேன், என்னாச்சு, எதுக்கு அழுகிறேன், எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப சத்தம் கேட்குது. இதெல்லாம் கேட்ட ராதிகா, என்னாச்சு என்னாச்சு ஒரே சத்தமாக இருக்குது, நீ எங்கே இருக்க முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டின்னு சொல்லி எங்கள் பார்ட்டிக்கு வந்திருந்தேன், ஆனால் இங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகா அதிர்ந்து போகிறாங்க. அப்படியா, வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் யாருமே ஃபோனை அட்டன் பண்ண கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி நீ எங்கே இருக்க, எனக்கு லொக்கேஷன் அனுப்பு, நான் உடனே வரேன்னு சொல்ல, இங்கே நான் தனியாக நின்றுட்டுருக்கேன், அவனுங்க கண்ணில் நான் மாட்டினேன்னா கண்டிப்பாக என்னை விட மாட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கும் பயப்படாத இனியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ராதிகாவும். உடனே இங்கே வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு கார் சாவி எடுத்துகிட்டு நேராக போகிறாங்க. மம்மி நானும் கூட வரவான்னு சொல்ல, நீ வீட்டிலே இரு மயூ, கதவை நல்லா தாழ்பால் போட்டுக்கோ, யார் கதவை தட்டினாலும் திறக்காத, டாடி உள்ளே தான் இருக்காங்க, பயம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பத்திரமா இரு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் ராதிகா ரொம்பவே பயத்தோட கிளம்பி ஓடுறாங்க. இங்கே வந்து இந்த விஷயத்த நம்ம போய் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்க நேரத்துக்கு நம்ம நேராக கிளம்பி போயிடலாம். இவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட விளக்கம் சொல்ல முடியாது, அங்கே போனாலே அத்தை நம்ம மேலே கோவப்படுவாங்க. அப்புறம் அவங்க கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சாங்க, நிறுத்தவும் மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம இனியாவை போய் காப்பாற்றலாம் நினச்சிட்டு இங்கே வேகமாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க இனியாவை பார்க்குறதுக்காக. நேராக அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க. அங்கே போனால் நிறைய பசங்க இருந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுமா இனியா அப்படின்னு சொல்ல, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே இருக்கிறவனுங்களும். ஆமாம், நீங்களாம் யாருடா, எதுக்குடா இங்கே வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இல்லை ஃபங்க்ஷன் சொல்லி எல்லா பிள்ளைங்களும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் நாங்களும் கூட வந்து சேர்ந்துக்கிட்டோம்னு சொல்ல, எங்கே பார்ட்டி வச்சாலும் உடனே போய்டுறது, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க நின்றுட்டா அவங்க பின்னாடியே போய்டுறது, அதானே உங்க பழக்கம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. முதல்ல நீங்கள் யார், முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் நான் யார் யார் என்னன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து பாக்கியாவும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. இங்கே போலீஸை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து ஓட, எல்லாரும் பிடிச்சி மடக்கி அவனுங்களை பிடிச்சி எடுத்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இனியாட்ட சொல்கிறாங்க, ஏமா இனியா வீட்டில் இந்த விஷயத்த சொல்லிட்டு வர்றது கிடையாதா, பார்ட்டிக்கு போகிறேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, வீட்டில்
சொன்னால் விட மாட்டாங்க, அதனால தான் நான் போய் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்படிலாம் பண்ணாத இனியா, வீட்டில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அதுவும் இல்லாமல் வயசு பொண்ணு நேரத்தில் தனியாக வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ராதிகாவும். அது இல்லை அப்படின்னு சொல்லி தயங்கி நின்றுட்டு இருக்கேன். சரி, எல்லாருக்கும் அவங்க பேரண்ட்ஸ் மூலமாக கால் பண்ணி நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்து கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ராதிகாவும் கிளம்புறாங்க இனியாவை கூட்டிக்கிட்டு. இனியா கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டு இருக்க நேரத்தில் தான் அங்கே எழில் வந்துட்டு இனியா தனக்கு ஃபோன் பண்ணியிருக்கதே பார்க்குறாங்க. இனியா இதுக்காக இத்தனை டைம் ஃபோன் பண்ணியிருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கீழே வர, அதே நேரம் இங்கே செலியனும் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு தான் எங்கள் பாக்கியாவை எடுத்து பார்க்குறாங்க. என்னாச்சு, இனியா எதுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியிருக்கா, எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ நினச்சிட்டு திரும்ப ஃபோன் பண்ணால் எங்கள் ஃபோன் போகலை. அதுக்குள்ளே இவங்க ஃபோன் ஆஃப் ஆகிடுது. ரொம்ப பதறி போய் நின்றுகிட்டே இருக்காங்க. உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்பர் இருக்காமான்னு சொல்ல, என்கிட்ட அப்படி யார் நம்பர் இல்லையடா, அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் தான் இருக்குது, இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் யாரும் எதுவும் நான் வாங்கி கூட வைக்கலையடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலேம்மா, அவள் குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு தானே போனா, இன்னும் வரலைன்னு சொல்லி இங்கே எல்லாரும் பதறி போயிருக்க. ஈஸ்வரிக்கும் ரொம்ப பதட்டமாகவே இருக்கு. அந்த நேரம் பார்த்து கார் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறத பார்த்ததும், திரும்பவும் வந்துட்டான் போல உன் பையன் உன்னை தேடி, அவன் மட்டும் இன்னைக்கு வரட்டும், என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இங்க ராதிகா வராங்க. ராதிகா பின்னாடி இங்க இனியா வர்றதையும் கவனிக்கிறாங்க. இனியா எப்படி இவ கூட வரா அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் அதிர்ச்சியில் இங்க ராதிகாவை பார்க்க, நீ உள்ள போய் இனியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்குள்ள பதறி அடிச்சு வெளியில ஓடி வர பாக்கியா, என்னாச்சு இனியா, என்னாச்சு, ஏன் அழுதுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்க, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இனியான்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கேன். இனியா எதுவுமே பேசாம அழுதுட்டு இருக்காங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இனியா கொஞ்சம் பயந்துட்டா அவ்வளவுதான்னு சொல்ல, நீ எங்கேருந்து வர, உனக்கு எப்படி இனியாவை தெரியும், நீ எப்படி இனியாவை கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க ஈஸ்வரியும். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது இங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த இடத்துல நிறைய ரவுடி பசங்க வந்து எங்க இனியாவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதனால இனியாவாலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாலையும் அந்த இடத்த விட்டு வெளியில வர முடியல. மாடிட்டு தவிச்ச நேரத்துல தான் இனியா எனக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்துட்டு ராதிகாவும். இதை கேட்டு எங்க பாக்கியாக்க எடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாங்க. அதுக்கு இங்க ராதிகா சொல்றாங்க, இனிமேலாவது இனியா என்ன பண்றா எங்க போறான்றத கவனிச்சு வச்சுக்கோங்க. வேலை வேலைன்னு அந்த வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காம கொஞ்சம் உங்க பொண்ணு மேலேயும் அக்கறை எடுத்து கவனிக்க பாருங்கன்னு சொல்றாங்க இங்க ராதிகாவும். இதை கேட்ட இங்க வந்துட்டு பாக்கியாவும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க, எங்க பிள்ளை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நீ கிளம்ப முதல்லன்னு சொல்றாங்க எங்க ஈஸ்வரி. ஆனா எங்க தாத்தா சொல்றாங்க, ஆனாலும் எங்களுக்கு உங்ககிட்ட நன்றி சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குமா, என்னதான் வேற வேற பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க ரெண்டு பேருமே சரி ஓடோடி நிக்கிறீங்க. அந்த வகையில உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல மனசு உள்ளவங்களா தான் இருக்கீங்க, இன்னமும் அந்த அயோக்கியனை நம்பி ஏமாந்துருக்கீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க எங்க தாத்தாவும். இதை கேட்ட எங்க பாக்கியா வந்துட்டு, சரி இனியா நீ எப்படி உங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இனியா வந்துட்டு சொல்றாங்க, டேடிக்கு தான் மாமி பண்ணன்னு சொல்ல, இதை கேட்ட எங்க ஈஸ்வரி, நீ எதுக்கு அவனுக்கெல்லாம் ஃபோன் பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணதுனால தான் இனியாவை சரியான நேரத்துல போய் காப்பாற்ற முடிஞ்சுது. அவரும் அங்க நீங்க பேசலன்ற கவலையில ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு படுத்திருக்காரு. அவரால் ஃபோன் கூட அட்டன் பண்ணி பேச முடியல. ஃபோன் ரொம்ப நேரமா ரிங் ஆனதுனால தான் நான் எடுத்து பேசினேன். அப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது. அதனால தான் நான் ஓடி போய் இப்போ இனியாவையும் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. இதை கேட்டேங்க பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷப்பட, உண்மையிலே ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி மெனு திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்காங்க. சரி, முதல்ல இனியாவை உள்ள கூட்டிட்டு போங்க, நானும் கிளம்புறேன், அங்கே மயூர் தனியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவும் கிளம்பி போக, அப்போ எங்க தாத்தா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, நீ கோவப்படுறதுல தான் சரிதான் ஈஸ்வரி, ஆனா இங்க சரியான நேரத்துல நமக்கு உதவி பண்ணிருக்கும் போதாவது அந்த கோவத்தை வெளிப்படையா காட்டாம இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நீங்க போங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியாவை கூட்டிட்டு வராங்க. ஏண்டி இனியா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு கிளம்புனியா, போன இடத்துல பிரச்சனை இருந்தா என்னடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டியும் பேசுறாங்க. அவங்க அதாவது பாக்கியாவும் பேசுறாங்க. நான் என்ன மம்மி பண்றது, எப்போதுமே வீட்டிலே தான் இருந்துட்டு இருக்கோம், எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க அப்படின்னாலும் அதுவும் பண்ண மாட்டீங்க, வேலை வேலைன்னு நீ ஒரு பக்கம் வேலை கிளம்பிட்டு இருக்க, அண்ணனும் படம் பண்ணன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கு, எங்க செலியன் அண்ணன் இது சுத்தமா கவனிக்கிறது கூட கிடையாது, இப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலையை கவனிச்சிட்டு இருக்கீங்க, வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வாரத்துக்கு ஒரு நாள் அது வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு, அப்படி இருக்கப்போ நான் என்ன மம்மி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு தன்னுடைய அம்மாட்ட பேசுறாங்க இனியாவும். இதை கேட்டு எங்க பாக்கியா அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க, வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் பசங்களையும் ஒரு பக்கம் கவனிச்சுக்கணும், நான் என்னதான் கவனமா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன் போல, அதனாலதான் இப்போ இனியா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா, இல்லைனா என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டா, என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு தான் கிளம்பியிருப்பான் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தான் மேல தப்பு இருக்கிற நினைச்சு வந்துட்டு அப்பதான் உணர்றாங்க. சரி இனியா, இனிமே உனக்கு என்னன்னாலும் அதை நீ தேவைப்படும் போது என்கிட்ட நேரடியாவே கேளு, உனக்காக நான் செய்யணும்னு நினைக்கிறத கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அட பூமணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட இங்க மேல மாடிக்கும் போயிடுறாங்க இனியா. இங்க உடனே ஈஸ்வரிட்டு சொல்றாங்க, சரி
சரி அத்த, அவள் டயர்டாக வந்திருப்பா, நான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவளை அப்படியே சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு பாக்கியாவும் பின்னாடியே ஓடுறாங்க. அதே நேரம் எழிலும் செல்லியனும் சொல்கிறாங்க, நம்ம நம்ம பிரச்சனைகளை மட்டுமே கவனிச்சுட்டு இருந்துட்டோமாடா, குடும்பத்தை சரியாக கவனிக்கலையோன்னு சொல்ல, நானும் அதே தாண்டா யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சென்னி சொல்கிறாங்க, இங்கே இனியாவோட மனசும் நல்லா இருக்கணும், பாட்டியும் வந்துட்டு பழசெல்லாம் மறக்கணும்னா நம்ம எங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது வெளியில் போயிட்டு வருமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே எழிலும் செல்லியனும் சரி போயிட்டு வரலாம், இப்போ தான் எனக்கு படமும் இல்லாமல் போயிடுச்சே, சரி நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு சொல்றாங்க. அதே போல அங்க வீட்டுக்கு போற ராதிகா பயங்கரமா கோபியை திட்டுறாங்க. இந்த மாதிரி நேரத்துல ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து படுத்திருக்கீங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவசரத்துக்கு யார் ஃபோன் பண்ணாலும் நீங்க இப்படிப்பட்ட நிலைமையில தான் இருப்பீங்க கோபி, உங்களை நம்பி இனிமே ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது, உங்களை நம்பியே முதல்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டினாலும் அங்க எதுவுமே அவங்களுக்கு புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை. ஒரு போதையிலே இருந்துட்டு இருக்காங்க. காலையில கிளம்பட்டும், கோபிக்கு அப்புறம் இருக்குன்ற மாதிரி இங்க பயங்கரமான ஒரு கோபத்துல ராதிகா இருந்துட்டு இருக்காங்க. இனியா இவ்வளோ கால் பண்ணியிருக்கா, ஒரு கால் கூட அட்டன் பண்ணவும் இல்லை. சரியான நேரத்தில் நம்ம எடுத்ததுனால தான் ஆணுச்சு, இல்லைன்னா என்ன இருக்கும்னு நினச்சி இங்கே பதறி போய் அதே நேரம் கோபி மேலே பதட்டத்தோட கோபத்தோடையும் இருந்துட்டு இருக்காங்க ராதிகா.